அப்பனே விநாயகா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். அங்க கேக்கு கூட வெட்டாம உன்னை பார்க்க வந்திருக்கா என்ன காரணம்? வினதீப்பான் விநாயகன் ஊரெல்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் வெளியே போறப்ப எந்த வினையும் எந்த வில்லங்கமும் என் எதுக்க வராம நீதான் என் கூடயே இருந்து காப்பாத்தணும். இது என் உத்தரவு. மீறின கடுப்பாயிருவேன். தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களின் 52வது வயதினை பூர்த்தி செய்து 53வது அகவையில் அடியெடுத்து வைத்துள்ளார் என்பதை அறிந்து எனது நெஞ்சார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் உங்கள் அனைவர் சார்பிலும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. கொடுத்து வச்ச மாட்டாங்க. சார் வடகரி போலாக்குது. என்னையாது? ஐயோ என் கண்ணுக்குள்ளாலே கண்ணாடி உடைக்கிறாங்களே. நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். கௌரவம்னு என் கௌரவத்தையே ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு. நமக்காக அம்பட்டு பெண்ணும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. உறுப்பினர்களுக்கு மிக முக்கியமான ஒரு குறிப்பு அளிக்க விரும்புகிறேன். என்னடா சொல்ல போற? பேரவை நடவடிக்கைகள் தற்போது நேரலையாக ஒளிபரப்பு செய்யப்படுவதால் பேரவையில் உள்ள உறுப்பினர்கள் மிகுந்த கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்ன இது? ஏனென்றால் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று பேரவையில் சில உறுப்பினர்கள் அவையில் உள்ள மற்ற உறுப்பினர்களை கேலி செய்யும் வகையில் செய்த முகபாவனைகள் மற்றும் சைகை மொழிகள் பேசியவை கடந்த 2 நாட்களாக சமூக வலைதளங்களில் ஊடகங்களிலும் வேகமாக பரவி வருகிறது. ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து அவனை ரவுண்டு பண்ணி பார்த்தேன்னு வச்சுக்க, போகி கொளுத்துல சைக்கிள் டயர் மாதிரியே இருப்பான்டா. டேய் எப்போ ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது சொல்றா. எப்பவுமே சொல்றது உனக்கு புரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஏமா சொல்லமா? அது இல்ல மச்சான், அது நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு, மறுபடியும் பிறந்து வா. அப்போது உனக்கு ஓலை ஒழுங்கா வருதான்னு பாக்கலாம். மாண்புமிகு காமராஜ் பேசுங்க. பெரியப்பா ஏதோ சொல்லணுமா கேட்டுக்குங்க. நான் தான் சொல்லுவேன். எதை சொல்ல வர? முதலில் இந்த தனது பிறந்த நாளை கொண்டாடும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு உள்ள வச்சிடறா. நாம முன்னாடி போய் உட்காரட்டா? ஏன் முன்னாடி போய் நீ வேகமா ஓட்ட போறியா? இல்ல வாத்தியாரே, பின்னாடி தூக்கி போடுது. திருந்த மாட்டியா? சிஎம் ஒரு ரெக்வெஸ்ட், பெட் பாட்டில்ஸ்ல ஒவ்வொரு டேபிள்லயுமே பாட்டில்ஸ் நீங்க வந்து குடி தண்ணீர் வச்சிடலாம். குடிச்சிட்டு அவங்கவுங்க இடத்துல அவங்கவுங்க வச்சிட போறாங்க. இதனால் அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கிளம்பிக்கிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடம் தான் தெரியலீங்க இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வாரியாத்தா ஊர் போய் சேர்ற வரைக்கும் வாயை கொடுக்காம போய் சேரணும். அப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொத்தடிக்கிறேன். இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த மரபை மீறி 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டிருக்கு. சார் நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. அது இங்க பேசும்போது உறுப்பினர்கள்லாம் ஆளுநர் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு சொல்லி, ஆளுநரை விட நீங்க எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறீங்க. பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. தமிழ் தாய் வாழ்த்தை ஆளுநர் முன்னாடி நாங்க பாடி காட்டிட்டோம் அப்படின்னு பெருமை பொங்கி இங்க எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. என்ன வண்டு போயிருச்சா? பெருமை அதெல்லாம் சொல்லிட்டு பண்ணியா? நீங்க சொல்றத பார்த்தா தமிழ் தாய் வாழ்த்தை விட ஆளுநர் தான் உங்களுக்கு முக்கியம் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு ஏற்படுது, மக்களுக்கும் ஏற்பட்டு இருக்கு. ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. கடந்த 3-4 வருடங்களாக தமிழ் தாய் வாழ்த்து இங்க பாடப்படல. ஏன்பா என்னப்பா இந்த துரு பிடிச்ச தலையன் பச்சையா புள்ளிட்டு போறா? மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒண்ணு தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. நல்ல சத்தமா காதல கேட்கிற மாதிரி அடிச்சு சொல்லு. தமிழ் தாய் வாழ்த்து பாடப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்தை பாடவே இல்லை அப்படின்னு ஒரு உருட்டு ஊட்டினாரு. சபாநாயகர் கூட்ட, தம்பி இங்க வா, சின்ன பையன் நீ எல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு மாரி பொழிச்சுன்னு ஒண்ணு விட்டு, இங்க தமிழ் தாய் வாழ்த்துல ஆல்ரெடி பாடி இருக்கு அப்படின்ட்டாங்க. எல்லாம் முன்னாடி ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நான் கருத்து என்னன்னா, ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. செய்யறது செஞ்சு போட்டு எப்படி சமாளிக்கிறான் பாரு. அது கிடையாது, தமிழ்த்தாய் வாழ்த்து ஆளுநர் முன்னிலையில இன்ன வரைக்கும் பாடல அப்படின்றாரு. ஓ நீ அப்படி வரையா அப்படின்னு சொல்லி உதயநிதி இப்படி கூட்டு ஹைட்டா இருக்கிறாரா, குனிய வச்சு கடந்த 5 ஆண்டுகள்ல ஆளுநர் ரவி தமிழ்த்தாய் வாழ்த்து பண்ணவே எழுந்து ஓடுறவர்.
ஏன் முகத்தை மறைக்கிறீங்க? அது டஸ்ட் அலர்ஜி. நான் கருத்து என்னன்னா ஆளுநர் முன்பு பாடப்பட்டது கிடையாது. தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்க ஆளுநர் முன்னில பாட வச்சிட்டீங்களா? சரி, ஓகே, வரவேற்கிறேன், சூப்பர். அது ஏங்க தேசியத்து வந்து 2 முறை பாடுறீங்க? 2 முறை பாடினா என்னங்க தப்பு அப்படின்னு யார் நம்ம சபாநாயகர் உள்ள வர்றாரு. தோனியை திட்டினா சாணிக்கு ஏன் கோவம் வருது? தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 1 முறை தான் பாடுவோம், தேசியத்து வந்து நாங்க 2 முறை பாடுவோம். அப்ப வந்து தமிழ்த்தாய் வாழ்த்து கீழானது அப்படின்னு சொல்ல வரீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஐயோ, நான் அப்படி சொன்னவே இல்லையே. அரசு பள்ளிகள்ல நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கின்றது. யார் இவரு? நல்லா பாடுறா. செவுத்துல கண்ண கோல் வைக்கிற திருட மாதிரி இருக்கு. இவன் போட்டோவை கொண்டு செவுத்துலயே மாட்டுற. டேய், இங்க பாடுறா. இது யாரு இது? இவன் போட்டோவுக்கு பக்கத்துல இந்த நாய் போட்டோவை மாட்டி வைக்கிற. ஓகே, சூப்பர் போங்க, போதும் டாடி. போய் புள்ள குட்டிங்களை படிக்க வைங்கடா டேய். அறநிலையத்துறையின் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களின் வருவாய் அதன் புனிதமான நோக்கத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அப்படின்னு ஆளுநர் உரையில இடம்பெற்றிருக்கு. இந்த கருத்தை பார்க்கும் பொழுது அறநிலையத்துறையே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ற பாஜகவுடைய குரலாகத்தான் தாவேக அரசும் சொல்லுதா அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு வருது. கண்டுபிடிச்சுட்டே இருக்கானே. இவ்வளவு நாளா பார்த்தனா கோவில் பணத்தை எடுத்து மக்கள் பயன்பாட்டுக்கும் மக்களுக்கு தேவையான விஷயங்களும் அதை பண்ணலாம்னு சொல்லி அதை வந்து காலகாலமா வந்து பண்ணாங்க. ஆனா இதை வந்து ஏற்க முடியாத சில சங்கிங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அது எப்படிங்க கோவில் பணத்தை கொண்டு போய் நீங்க வந்து மத்த பயன்பாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணீங்க, கோவில் பணத்தை வந்து கோவிலுக்கு மட்டும்தான், இப்ப ஒரு கோயில் இருக்கா இன்னும் 4 கோயில் கட்டி விடுங்க சொல்லி சில சங்கிங்க வந்து பேசிட்டு இருப்பாங்க. அடே, உங்களுக்கு மாட்டு சாணி இல்லடா, மனுஷன் சாணி வச்சா கூட நீங்க திருந்த மாட்டீங்கடா. கோவில் பணத்தை வந்து பக்தர்கள் மட்டும் தான் அது வந்து செலவழிக்கணும், மத்த திட்டத்துக்கு வந்து செலவழிக்க கூடாதுன்னு சொல்லி ஆளுநர் அறிக்கையில பார்த்தனா இவங்க கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்ச கொண்டு விடுவேன். மல்டிப்ளெக்ஸ் கார் பார்க்கிங் எதுக்கு நீங்க வந்து கட்டுறீங்க? அதுவும் கோவில் பணத்துல இருந்து 10 கோடி எடுத்து எதுக்கு நீங்க கட்டுறீங்க? அதுக்கு பதிலா கோவிலுக்கு வந்து பாத்ரூம் கட்டலாம்ல. எப்படி 10 கோடிக்கு பாத்ரூம் கட்டி விட்டலாமா? அப்ப வேற்று மதம் சொல்லக்கூடிய சிறுபான்மை மக்கள் இருக்காங்க தெரியுமா, அவங்களும் பார்த்தனா குன்னூருக்கு வராங்க, அவங்களும் வந்து கார் பார்க்கிங் பண்ணுவாங்க. ஏங்க இந்த பக்தர் வந்து காசுல வந்து எதுக்கு வந்து வேற்று மதக்காரன் வந்து என்ஜாய் பண்ணணும்? அதாவது பார்த்தனா தமிழ் மக்களாகிய நாம போடுற காசு இந்த பெல்ட் போட்ட அவாக்கள் மட்டும் சேரும் தான் வந்து பிளான் பண்றாங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த ஒரே மாசத்துல தமிழ்நாட்டிலேயே தன்னுடைய பெரம்பூர் தொகுதியை நம்பர் 1 தொகுதியாக மாத்தி காட்டிட்டார். இதுல நம்பர் 1 பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே மின்வெட்டுல நம்பர் 1 தொகுதி பெரம்பூர் தொகுதி தான். அது ஆளுங்கட்சிக்காரங்க என்ன தெரியுமா பேசிட்டு இருக்காங்க? அண்ணன் பவருக்கு வந்தா தமிழ்நாடு மாறும்னு பார்த்தோம், ஆனா அண்ணன் கைக்கு பவர் வந்த நாள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கே பவர் போயிடுச்சு அப்படின்னு இன்னைக்கு ஆளுங்கட்சிக்காரங்க பேசிட்டு இருக்காங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது மட்டும் இல்லாம உதயநிதி பார்த்தனா விஜயோட ஆட்சியில பார்த்தனா கிட்டத்தட்ட 1.5 மாசம் ஆக போது தமிழ்நாட்டுல பார்த்தனா பல குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னோடனே சபாநாயகர் எந்த ஒரு ஆதாரமா பொத்தா போதமா சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா? அப்படி வாங்க சொல்லி லிஸ்ட் போட்டு அடிச்சாரு பாருங்க. அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களா. நீங்கள் பெயர் குறிப்பிட்டு பேச அதை ஏற்றுக்கொள்வது எனக்கு ஆட்சேபனை இல்லை. 19 பேசவே தவிர்க்க வேண்டியது. ஆளுங்கட்சியுடைய ஆலந்தூர் பகுதி செயலாளர் பெயர் குறிப்பிட்டு சொல்றார். கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு ஆலந்தூர் பகுதி செயலாளர் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு பெண்ணுக்கு பண உதவி செய்யறேன்னு சொல்லி அவங்க பாலியல் ரீதியா துன்புறுத்த முயற்சி பண்ணிருக்காரு. சேலத்துல இன்னொரு பொள்ளாச்சி சம்பவம் மாதிரி ஆளுங்கட்சி ஆதரவாளரான மணிகண்டன் என்னும் நபர் 50க்கும் அதிகமான பெண்களை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கிறார். திருவாரூர்ல ஆளுங்கட்சியுடைய திருத்தரப்பூண்டி ஒன்றிய செயலாளர் கல்லூரி மாணவியை ஈவ்டீசிங் பண்ணி இப்ப கம்பி எண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா மாசா இருக்கா? இதே மாதிரி நான் எடுக்கிறேன், நீ நடிக்கிற. மாஸ் காட்டுறோம் பண்ற, இதே மாதிரி பண்ற. ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்துல எத்தனை பேர் வந்து 2 வயசு குழந்தைகளை வந்து ரேப் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் ஆதாரம் இல்லாம நீங்களும் ஆதாரம் இல்லாம சொல்லக்கூடாது. ஆதாரம் இருக்கு. பேரை சொல்லுங்க, ஊரை சொல்லுங்க, எந்த வழக்கு எந்த போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுங்க. நீங்க சொல்லக்கூடாது. பேரவைத் தலைவர்களே, ஆதாரத்தை நாளைக்கே நான் சப்மிட் பண்றேன். முதல்ல நில்லு, அப்புறம் வந்து சொல்லு. உன்னை அசிங்கப்படுத்தினதுக்கு 6 நாள் அரசாங்க லீவே உள்ளாம் போல. அவ்வளவு பெரிய அகாடா நீ. அசம்பிளி ஆரம்பிச்சிருந்து இறுதி வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம உதயநிதி சார் வந்து கூட்டு நல்ல நேரம் நிக்க வச்சு சும்மா டையும் அந்த கோட்டை அப்படி இறுக்கி பிடிச்சுன்னா
இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, லெஃப்ட் ரைட்னு வந்து அடிச்சுட்டே இருக்கிறாரு. இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.